Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் trigonometry special angle table values எப்படி ரொம்ப ஈஸியாக எழுதுறது, அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்னு ரெண்டையுமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுத்து போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேல்யூஸ் எப்படி போகிறதுன்னு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா, சைன் தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இந்த டேபிளோட ஃபுல் வேல்யூமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த சைன் தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0 1 2 3 4. ஓகேவா, இப்போ இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இதில் பெரிய நம்பர் எது? 4. ஸோ 4ஆல் இது எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைடட் பை 4. ஓகேவா, டிவைட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதில் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே 0 தான், இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இங்கே 1/2ன்னு போடலாம். இப்போ இங்கே எதுவும் பண்ண முடியாது. இங்கே 1. ஓகேவா, இப்போ இது எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தாச்சு. இங்கே 0 டிவைட் பை 4னா 0 தான். ஸோ 0 ரூட்லேருந்து வெளியே வரும்போது நமக்கு 0 தான். இங்கே 1/4 இருக்குது. இப்போ 1 ரூட்லேருந்து வெளியே வரும்போது 1 தான். 4 4ஓட ரூட் வேல்யூ 2. ஸோ நம்ம 2ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1 வெளியே வந்துடும். ரூட்லேருந்து வெளியே வந்தாலும் அது 1 தான். இப்போ இது 2 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அது ரூட்லேருந்து வராது. ஸோ ரூட் 2. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு 3. அதே மாதிரி 3யும் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதனால் ரூட் 3. இப்போ 4 நம்ம ரூட்லேருந்து வெளியே வரும். 2ன்னு நம்ம வெளியே வந்துடும். ஏன்னா 4ஓட ரூட் 2. ஸோ 2 போட்டுக்கோங்க. இங்கே 1 இருக்குது. 1 ரூட்லேருந்து வெளியே வரும்போதும் 1 தான். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சைன் தீட்டாவோட இந்த வேல்யூஸை வச்சு நம்ம ஃபுல் வேல்யூஸும் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 0 1/2 1/√2 √3/2 1. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூவை ரிவர்ஸில் எழுதலாம். நம்ம ரிவர்ஸில் எழுதினோன்னா நமக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா, இப்போ எழுதுங்க. 1 √3/2 1/√2 1/2 0. ஓகேவா, இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டேன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டேன் தீட்டாவோட வேல்யூ அப்படின்னா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா, இப்போ டேன் தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. 0 டிவைடட் பை 1 அப்படின்னா 0 தான். 1/2 பை √3 டிவைட் பை 2. ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க அந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா, கேன்சல் ஆகிட்டா நமக்கு என்ன வரும்? 1/√3. ஓகேவா, இது எப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 1/2 டிவைட் பை √3/2. இப்போ என்னென்னா இப்போ ரெண்டுமே ஃப்ராக்ஷன் நம்பர். ஓகேவா, இப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூவாக வரும்போது இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஓகேவா, 1/2 அப்படிங்கிறது இப்போ இந்த சைடு வரும்போது 2/√3 இப்படி மாறிடும். அப்போ என்னென்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆனால் 1/√3. ஓகேவா, இப்படி தான் எழுதணும். இதுதான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். 1/√3. அதே மாதிரி தான் இப்போ இந்த வேல்யூவும். ஓகேவா, 1/√2 டிவைட் பை 1/√2 அப்படிங்கிறது இப்போ டினாமினேட்டரில் இருக்க 2 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/1 அப்படிங்கிறது 1. நெக்ஸ்ட் பாருங்க, √3/2 டிவைடட் பை 1/√2. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க 2 2வும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டா √3/1 அப்படின்னு வரும். அப்போனா அதோட வேல்யூ √3 தான்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1/0 நம்மளால் வந்து டினாமினேட்டரில் 0 அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே நாட் டிஃபைன்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காட் தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா டேன் தீட்டாவோட வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா நம்ம காட் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அதை எடுத்து அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. நாட் டிஃபைன்ட் √3 1/√3 0. ஓகேவா? இப்போ காட் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? 1/sin தீட்டா. ஓகேவா? 1/sin தீட்டா பாருங்க 1/0. 0 அப்படிங்கிறத நம்மளால டினாமினேட்டரில் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே வந்து நாட் டிஃபைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1/1 டிவைடட் பை 1/2 அப்படின்னு வரும். அப்போ வந்து என்னென்னா 2 தான் வரும். ஏன்னா 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 2. இப்போ நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 1/√2 இங்கே வந்து √2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை √3/2 அப்படிங்கும்போது √3/2 வந்து ரெசிப்ரோக்கல் அங்கிட்டு போகும்போது 2/√3 போகும். ஓகேவா? 2/√3. நெக்ஸ்ட்டு 1/1 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சீக்கன் தீட்டாவோட வேல்யூ. இப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா கொசிகன் தீட்டா. இந்த தீட்டாவோட வேல்யூவை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா நம்ம சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 1 2/√3 √2 2 and not defined. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டேபிள் வேல்யூ வந்து எழுதியாச்சு. இப்போ இதையே ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/கொசிகன் தீட்டா. இப்போ 1/கொசிகன் தீட்டா இங்கே கொசிகன் தீட்டா 1/டிவைட் பை இப்போ போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 1/சீக்கன் தீட்டா. இங்கே பாருங்க 1/சீக்கன் தீட்டா. இப்போ இதே வந்து அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டேன் தீட்டா வந்து சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? காட் தீட்டாவோட வேல்யூ எப்படின்னா 1 டிவைட் பை டேன் தீட்டா. ஓகே. நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா வந்து 1 டிவைட் பை சைன் தீட்டா. சீக்கன் தீட்டா வந்து 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டேபிள் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கும். இந்த டேபிள் பேஸ் பண்ணி நிறைய ஒன் வேர்ட்ஸ் வரும். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டேபிள் பேஸ் பண்ணி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.